அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோன் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? என்னென்ன எஜுகேஷன் லோனுக்கு எலிஜிபிலிட்டிஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? அப்படிங்கிற விஷயங்கள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட எண்டில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எஜுகேஷன் லோன் இவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது. அந்த காலத்துல எல்லாம் நம்ம டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிறதுக்காகவே சேர மாட்டோம். ஆனால் இந்த காலத்தில் ஈஸியாக எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக அவைலபிலிட்டியில் இருக்குது. அதாவது வித்தின் 10 டேஸில் எஜுகேஷன் லோன்ஸ் எந்த கோர்ஸ்க்கும் எந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் கிடைக்குது. அதாவது 7.5 லட்சம் வரைக்கும் எந்த வித செக்யூரிட்டியும் இல்லாமல் எஜுகேஷன் லோன் ஒரு மனுஷனால் வாங்க முடியும். இதுவே ஒரு 20 லேக்ஸ் வரைக்கும் ஒரு வித்தின் செக்யூரிட்டியோட 20 லேக்ஸ் வரைக்கும் வாங்கலாம் 7.5 லட்சத்திற்கு மேலே. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த மாதிரி கோர்சஸ்க்கு எஜுகேஷன் லோன் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குமே எஜுகேஷன் லோன் அவைலபிலிட்டி இருக்கு. ஆர்ட்ஸ் கோர்சஸ்க்கு அவைலபிலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டுறேன், எனக்கு எஜுகேஷன் லோன் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது இன்ஜினியர் ஆகணும், மெடிக்கல் படிக்கணும், ஒரு லாயர் ஆகணும், அல்லது ஆர்ட்ஸில் எம்பிஏ எம்சிஏ, இந்த மாதிரி பெரிய பெரிய கோர்சஸில் நம்ம நிறைய பல்கான அமௌண்ட் கட்ட வேண்டியதாக வரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் காலேஜ், கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணாதான் எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அதாவது காலேஜ் அப்படிங்கிறதுல என்ன கரெக்டான காலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காலேஜோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். காலேஜோட குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி எஜுகேஷன் லோனில் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கும் பட்சத்தில் அது NAAC அக்ரிடேட்டடாக இருக்கணும். NAAC அக்ரிடேட்டட் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜோட, ஒரு கல்லூரியோட தர சான்றிதழ் தான் இந்த NAAC அக்ரிடேஷன் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் 90% ஆஃப் காலேஜஸ் இந்த NAAC அக்ரிடேட்டட் காலேஜஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போதே காலேஜ் நேமு கீழவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் எந்த மாதிரி NAAC அக்ரிடேட்டட் அப்படிங்கிறது. இது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பொருந்தும். கல்லூரியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியும். அந்த எஜுகேஷன் லோன் வந்துட்டு நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து அப்ளை பண்ணி ஒரு வித்தின் 10 டேஸ் 1 வீக்குள்ளே உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 10th 12th சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட். போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் தான் நான் சேர்ந்திருக்கிறேன், படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ். மூன்றாவது ஃபீஸ் எஸ்டிமேட்டட் டீடைல்ஸ். அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, நாங்கள் ஏதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ கட்டியிருப்போம், டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ கட்டியிருப்போம், அந்த மாதிரி ஃபீஸஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டியிருப்பீங்க, அந்த ஃபீஸஸ் அமௌண்ட் இருக்க டீட்டெயில்ஸ், இது ரெண்டும் நம்ம சேர்ந்த கல்லூரியிலேருந்து வாங்கிக்கணும். மூணாவது அட்மிஷன் கார்டு. நாலாவது அட்மிஷன் கார்டு. அட்மிஷன் கார்டுங்கிறது நீங்கள் அட்மிஷன் போடும்போது கொடுத்துருப்பாங்க, அந்த அட்மிஷன் கார்டு. அஞ்சாவது உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் குடும்பத்தோட, உங்கள் அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஆறாவது விஷயம் ஆதார் கார்டு. இந்த 6 விஷயங்களும் இருக்கும் பட்சத்தில் உங்களால் ஈஸியாக எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியும். நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, நல்ல காலேஜ் சூஸ் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயாச்சு, அடுத்து எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா? இதில் 2 மோடில் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் மோட், இன்னொன்று ஆஃப்லைன் மோட். ஆன்லைன் மோட் அப்படின்னா நீங்களே ஒரு வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறது. இந்த நான் முன்னாடி சொன்ன 6 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் www.vidyalakshmi.co.in இப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்களே அப்ளை பண்ணிக்க முடியும். இரண்டாவது ஆஃப்லைன்லங்கிற பட்சத்தில் டைரெக்டாக போய் நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.